வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா ரெசிபி. இந்த ரசகுல்லா ரெசிபி பாலில் செஞ்சது கிடையாது. பால் இல்லாமல் ஈஸியாக ரசகுல்லா எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைசஸ். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பிரெட் ஸ்லைசஸ் மில்க் பிரெட். நீங்கள் இது மில்க் பிரெட்டில் செஞ்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். வீட் பிரெட்டில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கூடிய மட்டும் மில்க் பிரெட் எடுத்துகிட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா உதுத்து விட்டுடுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் உதிர்க்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. ஈஸியாக இருந்தது இந்த ப்ரெட்டு கையிலவே உதிர்க்கிறதுக்கு, அதனால் நான் கையில் உதுத்துட்டேன். இப்போ உருக்குன நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நெய் சேர்க்கறதுனால மாவு நம்ம பிசையும் பொழுது கையில் மாவு ஒட்டாமல் வரும். நெய் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்க்கும்பொழுது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ப்ரெட்டு நிறைய தண்ணி இழுக்காது. அதனால நீங்கள் பால் சேர்க்கும்பொழுது கவனமாக சேர்த்துருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்லைசஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு இலைகள் ஆயிடுச்சுன்னா கூடுதலாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு மாவு கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வந்த பிறகு இதில் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 8 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நீங்கள் இதற்கேற்றாற் போல் எந்த அளவு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுக்கிறீங்களோ அதற்கேற்றாற் போல் தேங்காய் தூள் கூடுதலாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. நீங்கள் பிசையும் பொழுது அந்த தேங்காய் துருவல் மாவோட எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற போல் பிசைஞ்சிட்டு இது போல் உருட்டி மாவை நம்ம உருண்டைகளாக எடுத்து வச்சுக்க போகிறோம். உருண்டை உருட்டும் பொழுது நீங்கள் ஓரளவு பெரிய சைஸ் உருண்டையாகவே உருட்டிக்கலாம். அதாவது ஒரு எலுமிச்சங்காய் அளவு உருண்டை நம்ம உருட்டிக்கலாம். எலுமிச்சங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் அளவு. இது போல் கையில் வச்சு உருட்டும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் மைல்டாக நீங்கள் உருட்டி உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டைகள் எல்லாமே தயாரான பிறகு இதை நம்ம தனியாக வச்சுட்டு சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். 200 கிராம் சர்க்கரைக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றுறேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1 கப் சர்க்கரைனா 4 அல்லது 5 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். அப்போ தான் சர்க்கரை சீக்கிரமாக நல்லா கொதிச்சு வரும். இப்படி கொதிச்சு வர இந்த சமயத்தில் இந்த சர்க்கரை பாகு கெட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு துளி பச்சை கற்பூரம் இதில் சேர்க்கலாம். பச்சை கற்பூரம் நிறைய சேர்த்துடாதீங்க, வாசனை அதிகமாக இருக்கும். இந்தளவு முத்து கொதிச்சு வரும்பொழுது நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் ஒன்றா எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது உருண்டைகள் அடியில் தான் தங்கும், வேகும் பொழுது தான் மேலே வரும். உருண்டைகள் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்த பிறகு உருண்டைகளை கலந்து விடலாம். கலந்து விடும்பொழுது இது போல் மைல்டாக கலந்து விடுங்க. கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டாலே போதும். அழுத்தம் கொடுத்து திருப்பி விட்டிங்கன்னா உருண்டைகள் எல்லாமே உடஞ்சிரும். இந்த உருண்டைகள் 10 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதிச்சு வெந்ததுன்னா போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வேணாம். ஏன்னா ப்ரெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வெந்த பொருள் தான். அதனால் நம்ம இது நிறைய நேரம் வேக வைக்க தேவையில்லை. 10 நிமிஷத்துக்குள்ளாரவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்தளவு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது குங்குமப்பூ தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரசகுல்லா அப்படின்னும் போது நம்ம இதை ஆற வச்சோ இல்லை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலோ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுபோல் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சில்லுன்னு சாப்பிடும்பொழுது இதனோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.